இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கிளாஸ்ன்னு இவனுங்க சொல்லிட்டாங்க. ஆனா 1,00,000 கேபிட்டல் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு, ரொம்ப அத எந்த அளவுக்கு நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணலாங்கிற முயற்சியில நெறைய பேரு எப்படியாவது இவன ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் Instagram டிஎம்ல நான் பார்க்குறேன். ஏன் 1,00,000 கேபிட்டல் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டீசென்டான கேபிட்டல் அப்படின்னா ரூ. 1,00,000. ஒரு பிசினஸ் பண்ண ரூ. 1,00,000 கூட கேபிட்டல் இல்லாம நான் பிசினஸ் பண்ணா, அந்த பிசினஸ நான் எப்படி ஸ்டாண்டர்டா பண்ணுவேன்? அந்த பிசினஸோட வேல்யூ எனக்கு எப்ப தெரிய ஆரம்பிக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஐஃபோன் கீழ கிடக்கு. நான் நடந்து போய்க்கிட்டு இருக்கேன். கீழ கிடக்குற ஐஃபோன நான் எடுக்கிறேன். அது யாரோட வேணாலும் இருக்கட்டும். நான் எடுக்கிறேன். பட் அந்த ஐஃபோனோட வேல்யூ எனக்கு தெரியுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எனக்கு இந்த ஐஃபோன் கிடைக்கல. அந்த ஐஃபோன் நான் நடந்து போகும்போது ஒரு இடத்துல கிடக்கு. நான் அதை எடுக்கிறேன். எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கிடைச்சதுனா அந்த ஐஃபோன் நான் பர்ச்சேஸ் பண்ணல. என் உழைப்ப போட்டு நான் வாங்கல. அப்ப அதோட வேல்யூ கண்டிப்பா தெரியுமான்னு கேட்டா சத்தியமா தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நான் முதலீடு பண்ணேன் அப்படின்னா, அந்த முதலீடு எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அந்த முயற்சிக்காக மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஏன்னா ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பிஆர் சுந்தர் சார் அப்புறம் நிறைய ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க, நீங்க என்கிட்ட படிக்கணும்னா இந்த அளவுக்கு கேபிட்டல் இருக்கணுங்கிறாங்க. அதே தான் நானும் சொல்றேன். நீங்க என்கிட்ட படிக்கணும், நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட பிசினஸ் பண்றதுக்கான முதலீடு உங்ககிட்ட இருக்கணும். இருந்துச்சுன்னா தாராளமா என்கிட்ட வாங்க. கண்டிப்பா எந்த ஒரு சார்ஜும் நான் உங்ககிட்ட வாங்க போறது கிடையாது. அதுல இப்ப நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1,00,000 இருக்கு அப்படின்னா, இதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் அடுத்தபடியா கணக்கு வச்சுப்போம். இந்த 1,00,000ல நீங்க அதிகப்படியா ரிஸ்க் எடுக்க போறீங்க. எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 20 to 30% தான் நீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்க. அந்த மாதிரி தான் நான் ட்ரைனிங் கொடுக்க போறேன். அல்டிமேட்டான ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் 1% தான் per ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க கேபிட்டல என் ரூலை ஃபாலோ பண்ணி, நான் சொன்ன விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணி, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாம உங்க கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நானே ரீஃபண்டும் பண்றேன். நீங்க இஷ்டத்துக்கு ட்ரேட் எடுத்து இஷ்டத்துக்கு லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஏன் ரூலை பேஸ் பண்ணீங்களா? நான் சொல்லி கொடுத்த விஷயத்த அக்யூரேட்டா நீங்க பண்ணி உங்க கேபிட்டல் லாஸ் ஆச்சுன்னா நானே ரீஃபண்ட் பண்ணி தரேன். இந்த மாதிரி ஒரு தைரியமா என்னால சொல்ல முடியுதுன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ராங்கா பேச முடியுது அப்படின்னா சிம்பிளா அந்த ரீசன் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ நான் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஃபுல்லா பாருங்க. ஒரு வீடியோ கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா அது ஃபுல்லா, ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் யூஸ்ஃபுல்லா. ஸோ நீங்க பாருங்க. இந்த இடத்துல எப்படி ப்ரோ நீங்க இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க, நான் லாஸே ஆக மாட்டேனா அப்படின்னு கேட்டா சிம்பிள். என்னோட வின்னிங் ரேட்டு 40% இருக்குன்னே வச்சுப்போம். நான் மாட்டோங்கிற மாதிரி என் வின் ரேட் 100% இருக்கு, 90% இருக்கு, 80% இருக்குன்னு நான் சொல்லல. ஜஸ்ட் 40% நான் சொல்றேன். ஆனா என் வின் ரேட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 80% இருக்கு. பட் ஒரு நார்மலா ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல என்னோட ட்ரைனிங் முடிச்சவங்கள்ட்ட நார்மலா இருக்கக்கூடிய வின்னிங் ரேட்டு 40% வச்சுப்போம். ஏன்னா எல்லாருமே ஒரே கிராபிங் பவர்ல இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க ஸ்லோவா கட்டுப்பாங்க, ஒருத்தவங்க ஃபாஸ்டா கட்டுப்பாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு லோவாவே நான் வச்சு சொல்லிட்டேன். ஸோ 40% வின் ரேட் இருக்குன்னு வச்சுப்போம். 40% வின் ரேட்னா என்ன அப்படி எனக்கு புரியல அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ட்ரேடு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 4 ட்ரேடு தான் வின் பண்றீங்க, பாக்கி 6 ட்ரேடு லூஸ் பண்றீங்க. அப்படிங்கிற பட்சத்துல 10க்கு 4னா 40%, 10க்கு 3னா 30%, 10க்கு 2னா 20%. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 40%ங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 10 ட்ரேட் எடுக்கிறேன், 10 ட்ரேட்ஸ் நான் எடுக்கிறேன். அதுல நான் தொடர்ந்து எத்தனை ட்ரேட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ட்ரேடுமே லாஸ் பண்ணேன். பாக்கி 4 ட்ரேடு வின் பண்றேன். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன? நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2. நான் 1:10க்கு போல, 1:5க்கு போல, 1:3க்கு போல. நான் 1:2 ரிஸ்க் ரிவார்ட்ல சொல்றேன். ஸோ 6 ட்ரேடு லாஸ் பண்ண போறோம், 4 ட்ரேட் தான் வின் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல 1:2 ரிவார்ட்னா லாஸ் ஆனா நான் 1% தான் லாஸ் ஆகும். நான் ரிஸ்க் எடுக்கிறேன், 1% ரிஸ்க் எடுக்கிறேன், அதாவது 100 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறேன். அதே மாதிரி 200 ரூபாய் லாபம் பார்க்கணும், அதாவது 2% வின் பண்ணணும். அதுக்காக தான் நான் ட்ரேடே எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 6 ஓகேவா. ஸோ லாஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கப்போ நான் எவ்வளவு லாஸ் பண்ண போனேன்? 1% லாஸ் பண்ணா 6% லாஸ் பண்ணேன். அதே 4 ட்ரேடு வின் பண்றேன். வின்னிங் ரிவார்ட் எவ்வளோ? 1:2. 4 × 2
8% வின் பண்றேன். அப்போ எனக்கு இங்க ஸோ 8 மைனஸ் 6 என் கையில 2% ரிவார்டு இருக்கும். என் கையில எவ்வளவு ரிவார்டு இருக்கும்? 2%. இப்போ இந்த இடத்துல நான் லோ வின்னிங் ரேட் சொன்னேன். அதே மாதிரி நான் லாஸுமே அதிகமா காமிச்சு வின்னிங் லோவா காமிச்சுமே என் கையில ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்னா 80% சக்சஸ் ரேட் இருந்தா எந்த அளவுக்கு நம்ம கையில ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமைஸ் புரியும். என்ன ப்ரோ இதை சொல்றீங்க, நீங்க வின்னிங்க மட்டும் தான் சொல்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டாலுமே கவலைப்படானா 3 ட்ரேட் வின் பண்றீங்க. ஓகேவா? இந்த இடத்துல 7% லாஸ் மைனஸ் 6% வின் அப்படின்னாலுமே உங்களுக்கு மைனஸ் 1% மட்டும் தான் லாஸ் ஆயிருக்கும். அதாவது நீங்க லாஸ்ல இருப்பீங்கன்னு பார்த்தா 1% தான் லாஸ்ல இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங். அப்போ எனக்கு லாஸ் நான் இப்படி பண்ணாலுமே என்னோட லாஸ் இங்க என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே மினிமைஸ் ஆகுது. நான் ஏன் ரீஃபண்ட் பண்றேன்னு சொன்னேன்னு புரியுதா? அப்போ நம்ம ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கேபிட்டல் வாஷ் அவுட்டே ஆகாதுங்கிறது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. ஸோ கரெக்டா ஃபேஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பண்ண தப்புல இதுவும் மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட்ல செட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு திங்க் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்னதுக்கு மிகப்பெரிய ரீசன் ப்ரோ என்கிட்ட 30,000 இருக்கு ப்ரோ, 40,000 இருக்கு ப்ரோ, 50,000 இருக்கு ப்ரோ, அதெல்லாம் வச்சு பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நீங்க இது மட்டும் தான் சொல்லுவீங்களான்னு கேட்டா, ஸ்டாண்டர்டான பிசினஸ் பண்றதுக்கு ஸ்டாண்டர்டான முதலீடு தேவை. அந்த ஒரு ரீசன் தான். ஸ்டாண்டர்டான பிசினஸ் பண்ண எனக்கு என்ன தேவை? ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முதலீடு தேவை. இல்ல ப்ரோ நான் 10,000 வச்சு ஸ்டார்ட் பண்றேன், 20,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா நீங்க ட்ரேட் பண்ணலாம். நான் அதுக்கான அவைலபிலிட்டியே பண்ண மாட்டேன். ஏன், என்ன ரீசனுக்காக நீங்க பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். ஏன்னா இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு வரவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் டெய்லி 1000 rupees என்ன பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோட வருவீங்க. இதுதான் உண்மை. டெய்லி நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், வச்சுக்கிறது 10,000 ரூபாய் 20,000 ரூபாய், நான் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 10,000ல உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு தெரியுமா? 10%. அப்ப நீங்க 10% ரிட்டர்ன்ஸை ஒரே நாள்ல எதிர்பார்க்குறீங்க. அப்போ 10% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான ரிஸ்க் என்ன ஆச்சு? அப்ப நீங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க. எனக்கு ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டிய பீப்புள் எனக்கு தேவையில்லை ப்ரோ. நான் இப்படிதான் ப்ரோ ட்ரேட் பண்ணணும்னு கேட்டா இந்த மணி இருந்தா யாரா இருந்தாலுமே இன்க்ளூடிங் நானே இருந்தாலுமே இப்படிதான் திங்க் பண்ணுவேன். ஏன்னா இந்த 10,000 20,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு எனக்கு 10,000 லாஸ் ஆச்சுன்னா நாளைக்கு அதை நான் சம்பாதிச்சுக்கலாங்கிற மைண்ட் செட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால நம்ம பொறுமையை இழப்போம். ஏன்னா அந்த மைண்ட் செட் இருக்கனால இன்கேஸ் அதே ஒரு 1 lakh இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 1 lakh கேபிட்டலோட நீங்க இருந்தீங்கன்னா எந்த இருக்கிறதே 1 lakh தான். என்கிட்ட லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேபிட்டலை பில்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். எதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னா கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இஃப் 1 trade லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் நீங்க அந்த ட்ரேட் ஏன் லாஸ் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை என்கிட்ட ரைஸ் பண்ணுவீங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இந்த தப்பு தான் பண்ணிருக்கீங்க, இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாது, நீங்க பொறுமையை இழந்துட்டீங்களா, ஏன் இந்த இடத்துல இந்த ட்ரேட் போச்சு, எதுக்காக இந்த ட்ரேட் போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அப்ப அந்த கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நம்பர் 1. ஏன்னா ரியல் மணி ரியல் லாஸ். அப்ப அந்த இடத்துல உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். ஐயோ லாஸ் ஆயிடுச்சு, எதுக்காக லாஸ் பண்ணும், என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொல்லும் போது உடனே அந்த இடத்துல அந்த தப்பு உங்களுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் உங்க மைண்ட்ல. அதை கேர்லெஸ்ஸாவே பார்க்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் பைக்ல போய்கிட்டு இருக்கேன், என் பிரேக் ரொம்ப நாளாவே பிடிக்கல, ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் சரி பண்ணாத பிரேக் தான் காரணம்னு தெரிஞ்சுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிரேக் தான் சரி பண்ணுவேன். ஏன்னா அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தின அவேர்னஸே நமக்கு தெரியுது. அதே மாதிரிதான் நீங்க 1% லாஸ் ஆனீங்க அப்படின்னா அதோட வலி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்க இன்னுமே ப்ரொடெக்டிவா லேர்னிங்க
உங்களோட அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆக ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, லெசன்ஸை லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் 10 ட்ரேடில் 7 ட்ரேட் லாஸ் பண்ணா கூட 7 லெசன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. 7 லெசன்ஸை நீங்கள் ட்ரேட் லேர்ன் பண்ணுவீங்க. அந்த 7 லெசன் மூலமா நீங்க அடுத்த 3 ட்ரேட வின் பண்ணுவீங்க. அப்படி வின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து லாஸ் ஆனது எவ்வளவா இருக்கும்னா 1% மட்டும்தான். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த ஒரு ரீசன், இந்த ஒரு ஃபார்முலால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு வரலாம். எப்படினாலும் ஒரு 10 to 20% நம்ம ரிஸ்கா எடுக்க போறோம்னா, நான் இல்லைன்னா சொல்ல, ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கணும். இதுல ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா எவ்வளோ, ஒரு 10,000 and 20,000 போட்டு ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா, பட் ஒரு ட்ரேட்லையும் ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்பீங்க. இதே நீங்க வந்துட்டு ஒரு மென்டார்ட்ட ஃபீஸ் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா, ஒரு 10,000 கொடுத்து படிக்கிறீங்கனாலும் அந்த 10,000 போனதுதான். பட் ட்ரேட் பண்ண கேபிட்டலை திருப்பி பில்ட் பண்ணணும். பட் இந்த இடத்துல நீங்க எனக்கு ஃபீஸா கொடுக்க தேவையில்லை. அந்த கேபிட்டலை நீங்களே வச்சு சேஃபா ட்ரேட் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸ் பண்றதுக்கான கிஃப்டை நானே உங்களுக்கு தரேன். நீங்க என்கிட்ட ₹1 ஃபீஸ் கொடுக்க வேணாம். நான் எனக்கு கட்டுற ஃபீஸை நீங்க என்ன பண்றீங்க, கேபிட்டலா வச்சுக்க போறீங்க. அதில் வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்கான கிஃப்டா நான் தரேன். ஸோ இதை வந்து நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த விஷயத்த பண்ணுவீங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நீங்க வந்து லாஸ் ஆகுமே, ஐயோ நான் வந்து இப்பதான் ட்ரேடிங்க்கு புதுசு, நான் எப்படி போடுறேன்னு நினைச்சாசி உங்களை அந்த அளவுக்குலாம் டியூன் பண்ணவே மாட்டோம். உங்களை வந்து எந்த அளவுக்கு டியூன் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க ரிஸ்க் அதிகமா எடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவா இருக்கும், மெயின் கோலாவே இருக்கும். உங்களை ரிஸ்க் எடுக்கலாம் சொல்லவே மாட்டோம். மேக்சிமம் உங்க ரிஸ்க் எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணலாம், நீங்க தவறான வழிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத கைட் பண்றது தான் எங்களோட மெயின் நோக்கமா இருக்கும். அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள் செஷன்ஸ் இருக்கு. அவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டோம். நம்மளோட மணியோட வேல்யூ நமக்கு தெரியணும். அந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த அளவுக்கு இவ்வளவு ஃப்ளோ டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா நசீப் ப்ரோட்ட போனா கண்டிப்பா லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது டேஜினியஸ்ல வந்தா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் நீங்க நினைச்சீங்கன்னா, கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் நேமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் நம்ம ஃப்ரீ கோர்சஸை ஜாயின் பண்ணுங்க.